8ஆம் வசனம். 8 தான். 8லிருந்து 11 வரைக்கும் வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 20:8லிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க நம்ம கேட்போம். ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஸ்தோத்திரம். ஓகே, அப்போ இப்போ 8வது வசனம் மட்டும் வாசிங்க. ஓய்வு நாளை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 8ஆம் வசனம் மட்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அனைவரும் கண்களையும் மூடலாம். அன்பான பிதாவே, இந்த காலை வேளையில ஒரு சில வார்த்தைகளை அப்பத்துணிக்கை போல உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் கர்த்தாவே நீர் 5000க்கும் மேற்பட்ட புருஷர்களுக்கு நீங்கள் பெருக பண்ணி கொடுத்தீங்க. அதுபோல ஜீவ அப்பமாக இருக்கக்கூடிய இந்த வேத வசனத்தை உம்முடைய சமூகத்தில் வைத்து நாங்கள் அப்பா தியானிக்கிறோம். எங்களுக்கு இந்த வார்த்தைகளை பெருக பண்ணும்படியாக, வெளிச்சங்களாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பவுலினுடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது பவுலுடைய கண்களில் கூட செதில்கள் விழுந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது, இதனுடைய வெளிச்சங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது, இதனுடைய புரிதலுக்குள்ளே வரும் பொழுது எங்களுடைய கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் கொட்டட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். சத்தியத்தின் மூலமாக விடுதலை அடைய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். ஆல்ரைட், நம்ம வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச 10 கட்டளைகள், 10 கமாண்ட்மெண்ட்ஸ், அதை நம்ம பார்த்துன்னு வரோம். ஒரு சின்ன ஒரு வித்தியாசம், ரிவர்ஸில் பார்த்துன்னு வரும். சரிங்களா? அப்போ ரிவர்ஸில் பார்த்துன்னு வரும்பொழுது இன்னைக்கு நம்ம 7ஆவதாக சொல்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. பாருங்க, எல்லா கட்டளைகள்லையும் இந்த ஒரு கட்டளை மட்டும்தான் கொஞ்சம் நம்ம ரொம்ப லீஷராக நினைக்கக்கூடிய ஒரு காரியம். லீஷர்னா ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு காரியம். ஓகேங்களா? அதாவது நம்ம மொழியில் சொல்லணும்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுங்க, சர்ச்சுக்கு போங்க அப்படின்னு கடவுள் கர்த்தர் ஒரு கட்டளையாக சொல்கிறார். 10 கட்டளையில் ஒரு கட்டளை. என்ன கட்டளை? சர்ச்சுக்கு போங்க அப்படின்னு ஒரு கட்டளையை சொல்கிறார். சரிங்களா? இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பாக நம்ம இப்போ இப்படி பேசும்பொழுதே உங்களுக்கு என்ன தோணும்? ஐயா என்ன பண்ண போகிறாரு? சர்ச்சுக்கு வராதவங்கலாம் இப்போ சாட போகிறாரு அப்படின்னு யோசனை வரும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு கட்டளையை எடுத்து அந்த கட்டளையில் இருக்கக்கூடிய உள்ள அர்த்தத்தை நம்ம பார்த்துன்னு வரோம் இல்லையா? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம எதை பற்றி பார்த்தோம்? திருமண நல்வாழ்வை பற்றி நம்ம பார்த்தோம். பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்படி பார்த்தோம்? உண்மையை பேசுறது எப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? நிறைவாய் வாழ்வது எப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம். அதுபோல ஓய்வு நாளை அனுசரிப்பாயாக அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, பரிசுத்தமாய் நீ ஆசரிப்பாயாக அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளை இப்போ அதில் இருக்கக்கூடிய உட்கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். இங்கிலீஷில் நான் சொல்கிறேன், ஹவு டு ப்ரிவெண்ட் பேர்ன் அவுட். தமிழில் சொல்லணும்னா, களைப்பை தவிர்ப்பது எப்படி. சரிங்களா? எத்தனை பேர் இங்கே வேலை ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது? அதாவது இப்போ சொல்கிற வார்த்தை இதெல்லாம் ஹெக்டிக். சாதாரண தமிழில் சொல்லணும்னு வச்சுங்களேன், வேலை ரொம்ப தலைநோவாக இருக்குதுன்னு எத்தனை பேர் நீங்கள் ஒத்துக்கிறீங்க? என்னங்க, செம்ம டென்ஷனாக இருக்குதுங்க, நிம்மதியாக வேலை செய்ய முடியல, அவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எல்லாருமே ஒத்துக்கிறீங்க இல்லையா? அதன் விளைவாக நம்ம என்ன ஆகுது? களைச்சி போகிறோமா இல்லையா? இல்லையா? பேர்ன் அவுட். அதுக்கு தான் இங்கிலீஷ்லாம் சொல்லுவாங்க பேர்ன் அவுட்னு சொல்லுவாங்க, களைச்சி போகிறது. ஓகேங்களா? நம்ம நிறைய வேலை செய்கிறோம், காலையிலேருந்து மாலை வரைக்கும் வேலை செய்கிறோம். சரிங்களா? இப்போ வீட்டு பெண்களை பார்க்கும்பொழுது எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி வரல, எனக்கு ரத்தம் தான் வருது. சரிங்களா? காலையில் ஏஞ்சி என் மனைவியை பார்க்கும்பொழுது, முன்னாடி எங்கள் அம்மாவை பார்த்துருந்தேன், இப்போ என் மனைவியை பார்க்கும்போது எனக்கு இப்போ கண்ணிலேருந்து ரத்தம் வருது. ஏன்னா காலையில் ஏஞ்சிடுவாங்க, 5 மணிக்கெலாம் ஏஞ்சிடுவாங்க. நானும் ஷார்ப்பாக எப்பயுமே காலையில் 8 மணிக்கெலாம் ஏஞ்சிடுவேன். சரிங்களா? ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, 5 மணிக்கு ஏஞ்சாங்கன்னா ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அழகாக வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. 6 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு 9 மணிக்கு ஒரு வேலை போயின்னு இருக்குது.
இவங்களை நான் வந்து ரொம்ப தயவாக கேட்குற வார்த்தை என்ன தெரியுமாங்க? ஒரு 5 நிமிஷம் உட்காருமா. இல்லைங்க அது துணி போட்டுக்கிறேங்க. இல்லைங்க வாஷிங் மிஷினில் அது போட்டுக்கிறேங்க. இல்லைங்க பாத்திரம் இருக்குதுங்க. இல்லைங்க இப்போ பெருக்கலைங்க. இல்லைங்க மாப்படிக்கலைங்க. அடுத்துன்னு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் அம்மாவை சொல்கிறாங்க, அம்மா உக்காருமான்ட்டாங்க. பாருங்க, இது வீட்டில் இருக்கிறவங்க. இது இப்படி யோசிச்சு பாருங்களேன். வீட்டிலையும் வேலை செய்து கொண்டு வெளியிலையும் வேலை செய்கிறவங்களை யோசிச்சு பாருங்க. வீட்டையும் பார்க்கணும், வெளியிலையும் பார்க்கணும். வேலைக்கு இப்போது பெண்கள்லாம் வந்து வேலைக்கு போகிறாங்க இல்லையா? ஆச்சரியமாக பார்க்குறீங்க. போகிறீங்களா? போகிறீங்க இல்லையா? ஸோ அப்போ போகிறாங்கன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுது? அப்போ வெளியிலையும் வேலை பார்க்கணும், குடும்பத்தையும் பார்க்கணுன்னும் பொழுது அது ரொம்ப ப்ரெஷரான ஒர்க்கு தான். அப்போது வேலை செய்யும் பொழுது இந்த வேலையின் மத்தியில், சார் எனக்கு ஒரு நாள் லீவு கொடுத்தா நல்லாயிருக்கும் சார் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருமா இல்லையா? கர்த்தர் பார்க்குறாரு. அதை புரிந்தவராக என்ன செய்கிறாரு? 10 கட்டளையில் ஒரு முக்கியமான கட்டளை சொல்கிறார். என்ன கட்டளை? ஒரு நாள் ரெஸ்ட் எடுன்றார். ஹலோ, வாரத்தில் 7 நாள் இருக்குது. அந்த 7 நாளில் பிரதானமான ஒரு கட்டளை என்னன்னு கட்டளைன்னு சொல்கிறாரு? 7 நாளில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுன்றார். 6 நாள் எல்லா வேலையும் வச்சுக்கோ, ஆனால் ஒரு நாள் யாருக்குன்னு விட்டுரு, உனக்குன்னு விடுன்றார். பாருங்க, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வேளை நம்ம உடம்புக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இல்லை நம்ம காலுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது என்ன கத்தோ நமக்கு தெரியாது. நம்மளையே வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலாம், நம்மளே துர்வார்த்தைகளெல்லாம் திட்டும். உண்மையா இல்லையா? ஏன்டா என்னை கொஞ்சம் விட்டுறா, என்ன நான் பாவம்டா, காலையிலேருந்து நின்றுக்கிறேன்டா, என்னை கொஞ்சம் உட்கார வைடான்னு சொல்லுமா சொல்லாத இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இந்த பேர்ன் அவுட்டை பற்றி தான் அவர் சில காரியங்களை அவர் பேசுகிறார். ஓகேங்களா? ஸ்தோத்திரம். அப்போது தெரிஞ்சிங்க, இந்த பிரமாணம் ஒரு பாரம் அல்ல, மாறாக இது ஒரு நமக்கு நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்துகிட்டு என்ன நினைக்கிறாங்க? கண்டிப்பாக சர்ச்சுக்கு போகணும். சரிங்களா? கர்த்தர் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்கிறாரா? ஓய்வு நாளை ஆசரிப்பாயாகன்னு சொல்கிறாரா? அந்த நாள் பேரை என்னன்னு சொல்லிட்டாரு? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. நாளை விடுங்க, முன்னாடி இருக்கிற வார்த்தை என்ன? ஓய்வுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்குலாம் தெரியுமா? என்னங்க? ரெஸ்ட் இல்லையா? அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணு? ஓகே, எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது தான் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ இந்த பிரமாணத்தினுடைய எம்ஃபசிஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். என்ன இந்த பிரமாணத்தினுடைய எம்ஃபசிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குதுன்னா 6 நாள் வேலை செய், ஒரு நாள் என்ன பண்ணு? ரெஸ்ட் எடு. என்ன மாதிரி ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறாருன்னா, அந்த 6 நாளில் யோசிக்கிற காரியத்தை அந்த ஒரு நாள் நீ யோசிக்கூட. நான் சொல்கிறது விளங்குதுங்களா? பாருங்கள், இந்த எத்தனை பேருக்கு ஜப்பான்ற நாடு தெரியும்? பாருங்கள், நான் இப்போ சமீபத்தில் இந்த ரீல்ஸ்லாம் நான் பார்க்குறேன். இந்த ஜப்பானை பற்றி சொல்கிறாங்க. சார் அவங்களாம் 2025 வாழ்கிற சார், 2050 வாழ்ந்துங்கிறான் சார். அவ்வளோ தொழில்நுட்பத்தில் முன்னேறின ஒரு நாடுன்னு சொல்கிறாங்க ஜப்பான். சரிங்களா? நான் சமீபத்தில் ஒரு காணொலியை பார்த்தேன். இப்போ நம்ம கொடை எடுத்துன்னு போகிறோம்ல, இப்போ கொடை எடுத்துன்னு போகிறோம், மழை பெய்யுது. இப்போ நம்ம கொடை எங்கே வைப்போம்? இப்போ உள்ளே வைக்கிறோன்னா ஓரமாக இப்படி வைப்போம் இல்லையா? ஆனால் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. என்ன மிஷினு? ஒரு டியூப் மாதிரி இருக்குது. அந்த டியூபுக்குள்ளே நம்ம கொடையை உள்ளே விட்டு எடுத்தோம்னு வச்சுங்களேன், அந்த கொடைக்கு கவர் போட்டு விட்டுருது. நம்ம கால் ஷூ ஈரமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிக்கிறான். அந்த மிஷின் மேலே நம்ம ஷூவை வச்சோன்னா, கால் அப்படி வச்சோன்னா ஷூக்கு கவர் போட்டு விட்டுருது. அப்போது ஈரத்தில் நடந்தாலும் நம்ம ஷூ டேமேஜ் ஆகாது. அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவங்க பண்ணி வச்சுக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு, ரெஸ்ட் ரூமுக்கு எல்லாமே அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. பாருங்கள், இவ்வளவு கண்டுபிடிச்ச ஜப்பான்காரன் ஒரு வார்த்தையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பேர் என்ன தெரியுமாங்க? கரோஷி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன வார்த்தை? கரோஷி. கரோஷினா என்ன தெரியுமா அர்த்தம்? அதீத மன அழுத்தத்தினால், ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால், தூக்கமின்மையினால், அழுத்தத்தினால் உண்டாகும் மன உளைச்சல் நிமித்தமாக உண்டாகும் ஹார்ட் ஃபெயிலியர்ன்றாங்க. இருதய நோய். அதனால் ஹார்ட் அட்டாக் வந்து இறப்பதுக்கு பேர் தான் கரோஷியம். ஹலோ, அதிக ஒர்க் ப்ரெஷரில் சாகுறாங்க இல்லையா? அந்த சாகுறது கிட்டத்தட்ட 11% ஜப்பானில் இருக்குதுன்றாங்க. இதை எப்போ கண்டுபிடிச்சாங்களாம்? ஹெல்த் கேர் வந்து 1969 ஒரு 29 வாலிப பையன் என்ன பண்ணுறான்? மறிக்கிறான். ஒரு குறையும் இல்லை உடம்புல. டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன ஆகுதுன்னு பார்த்தா பிபி எகிரி கிடக்குதான்.
அதீத மன அழுத்தத்தினால என்ன ஆகுதான், ப்ரெஷர் தாங்க முடியாமல், ஏன்னா ஒர்க் ப்ரெஷரு, தேதி அது சொல்லுவாங்களே என்னது அது என்ன சொல்லுவாங்க ஒர்க்கில் ஒன்று சொல்லுவாங்களே, மந்த் எண்டு, அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க, ப்ராஜெக்ட் முடிவில் டெட்லைன். தேங்க்யூ. இந்த டெட்லைன் ப்ரெஷர்னால என்ன ஆச்சா அந்த பையனுக்கு, ஐயோ என் வேலையை முடிக்க முடியல முடிச்சாகணும்ட்டு கிட்டத்தட்ட ஒரு சில வாரங்கள் அவன் உறங்கவே இல்லையா, தூங்காம அந்த பிள்ளை முழிச்சு வேலை பார்த்து ஓவர் ப்ரெஷர் ஆகி அந்த பிள்ளை 29 வயசு வாலிப பிள்ளை மறிக்கிறானோ 1969. அப்போ கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ கண்டுபிடிச்சி இப்போ இந்த மாதிரி பிரச்சனை எத்தனை பேர் இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இப்போ அதனுடைய விளைவாக என்ன இது இப்போ குறைஞ்சின்னு வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போவே கிட்டத்தட்ட இந்த பிரச்சனையினால 11% மக்கள் மறித்திருக்கிறாங்கன்னு சொல்லுது. அப்போ நம்ம பேசுகிற இந்த தலைப்பு சாதாரண விஷயம் கிடையாதுன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு நம்முடைய உடலின் மீது மன அழுத்தத்தின் மீது அவருக்கு பயங்கர அக்கறை இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உண்மையா இல்லையா? நம்ம சமாதானமா இருக்கிறோன்றதுல அவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். அதனாலதான் பாருங்க, வேதத்துல கிட்டத்தட்ட 365 முறை அவர் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? பயப்படாதே. குட். 365 வார்த்தைகள் திரும்ப என்ன சொல்றாரு? பயப்படாதன்றார். ஏன்? வருஷத்துல 365 நாளும் சில பேர் பயப்படுறவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் வேலை ஒழுங்கா செய்யணா மாட்டேனா, இன்னைக்கு எனக்கு வியாபாரம் நடக்குமா நடக்காதா, இன்னைக்கு டெஸ்ட் நடக்குமா நடக்காதா, என்னங்க இன்னைக்கு நான் பாஸ் ஆகனா மாட்டேனா, ஐயோ கடவுளே இன்னைக்கு மேக்ஸ் வாத்தியார் மட்டும் வந்துடவே கூடாது, என்னங்க ஒரு நாளும் பயந்துங்கனே இருக்கிறோம் பல விஷயங்கள்ல. அதன் விளைவாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தங்கள் நம்மளை போட்டு என்ன பண்ணுது, வாட்டுக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ கர்த்தர் அதன் மேலே கவனமாக இருக்கிறாரு. பாருங்க, நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் பழைய காலத்து அடுப்பு பற்ற வச்சு பார்த்துக்கிறீங்களா? எங்கள் வீட்டிலும் எங்கள் பக்கத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம், அடுப்பு பற்ற வைப்போம் விறகு வச்சு. நான் அடிக்கடி பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, அம்மா என்ன பண்ணுவாங்க, அழகாக ஒரு 2 விறகோ 3 விறகு மட்டும் வச்சுட்டு எரிய வைப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப ஆசைக்கு என்ன பண்ணுவேன், ஒரு 4 விறகு எக்ஸ்ட்ரா உள்ளே விட்டு திரிப்பேன், நல்லா திகுன்னு எரியுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன தெரியுமா ஆகும், நல்லா எரிஞ்சுன்னு இருக்கிறது கூட ஒரு 4 விறகு வச்சா என்ன பண்ணணும், நல்லா எரியணுமா இல்லையா? ஆனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல காற்று உள்ளே போகிறதுக்கு இடம் இல்லாமல் என்ன ஆகும், நல்லா எரியுறது நின்றோம். நம்மளாம் வாழ்க்கையில் என்ன நினச்சின்னு இருக்கிறோன்னா, சார் 6 நாள் இல்லை சார் 7ஆம் நாளும் சேர்த்து வேலை பார்த்தோன்னு வச்சுங்களேன், அன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக என்ன கிடைக்கும், 500 ரூபா இன்னைக்கு கிடைக்குதுன்னா நாளைக்கு 1000 ரூபா கிடைக்கும் சார் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சா. அதனால நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ்ட்ராவா செய்யறேன் சார்ன்றார். ஐயா, அந்த பணத்தை விட உன் உடல்நிலையும் மனநிலையும் முக்கியம்னு சொல்றாரு கர்த்தர். ஹலோ, நீங்க அதிகமான விறகுகளை நீங்க நெருப்புல வைக்க அது இயற்கை பிரமாணங்க. இயற்கையிலே என்ன இருக்குது, அதிகமா பிரஷர் போட்டனா எரியிறது அணைஞ்சிரும்ன்றாரு. ஹலோ, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக ப்ரெஷர் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், அவசரமாக அந்த 1000 ரூபாயோ 2000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு சார் மூட்டு வலிக்குது சார் அந்த 2000 ரூபாய் டாக்டர்கிட்ட கொடுத்துட்றோம். அப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த நாள் உட்காடுறீங்க? எடுத்துக்கொள்ளலாம். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மார்க்கு 2:27. கர்த்தர் சொல்றாரு, பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. என்னங்க, கடவுளே சொல்றாரு, ஓய்வு நாளுக்காக மனுஷனை உருவாக்கலப்பா, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஓய்வு நாளே மனுஷனுக்காக தான் உண்டாக்கப்பட்டது. அப்போ என்ன சொல்றாரு, எனக்காகத்தான் ஓய்வு நாள் தவிர ஓய்வு நாளுக்காக நான் அல்ல. மதவாதிகள் என்ன சொல்றாங்க, ஓய்வு நாளுக்காகத்தான் நீ. எத்தனை பேர் ரெஸ்ட் எடுக்க தயாரா இருக்கீங்க? ஆமேன். அப்போ 2 கையெல்லாம் தூக்குறாங்கப்பா. ஸ்தோத்திரம். ஸோ இப்போ இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் வரும். சார், இந்த போலீஸு, நர்ஸு, டாக்டரு, பாஸ்டர்ஸு இவங்களாம் ஞாயிற்றுக்கிழமை தானே சார் வேலை செய்கிறாங்க? இல்லை, ஞாயிற்றுக்கிழமைகளும் வேலை செய்கிறாங்களே, அவங்களால இந்த வேலைகள்லாம் தவிர்க்க முடியாது நினைப்பு போகிறதா இல்லையா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இன்னைக்கு கூட ஒரு சில என்ன பண்ணுவாங்க, மருத்துவமனைகள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது இல்லையா, நர்சஸ் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, போலீஸ் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சர்ச்சுக்கு வரலையே, அப்போ என்னங்க, அப்போ கடவுளுடைய பிரமாணத்தை மீறுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. 6 நாள் வேலை செய்யி 7ஆம் நாளை ஓய்வு நாளாக எடு. 6 நாள் எத்தனை நாள் கடவுள் சொன்னாரா?
நம்முடைய வசதிக்காக நம்ம என்ன பண்ணோம், திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஓய்வு எடுத்தோம். ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள் உயிர்த்தெழுந்தனால நம்ம வந்து ஒரு நாளும் அந்த நாளில் நம்ம வாரத்தை ஆரம்பிக்கிறோம், கடவுள்கிட்ட சமர்ப்பித்து நம்ம ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? அப்போது வந்து நான் சொல்ல ஒரு அக்கறையான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் நர்ஸாக இருக்கிறீங்க, நீங்கள் டாக்டராக இருக்கிறீங்க, நீங்கள் போலீஸாக இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் இந்த மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நான் தவறாமல் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தயவு செய்து 6 நாட்கள் நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்குங்க, செலவு செய்யுங்க, நேரத்தை என்ன பண்ணுங்க, ரெஸ்ட் கொடுங்க. நீங்கள் ஹலோ, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமேன்? ஆமேனா இல்லையா? ஆமேன். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வேகமாக நம்ம வந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ முதல்ல மறுபடியும் என்ன பண்ணலாம், யாத்திராகமத்தில் 20ஆம் அதிகாரம் 9-10 மட்டும் வாசிக்கலாம். 6 நாளும் 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியையெல்லாம் நடப்பிப்பாயாக. உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்திகளானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். பாருங்க 8-9 மட்டும். 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். நான் இவ்வளவு நேரமா ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப எப்படி ரெஸ்ட் எடுக்கணும்ன்றத கடவுளே சொல்லித்தரார். என்ன சொல்றாரு? 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். சார் என்ன சொல்றாரு? உனக்கு மட்டும் இல்லப்பா, இது எனக்கும் ரெஸ்ட் டேன்றார். பாருங்க, உங்களுக்கு இதை எப்படி சொல்றேன், ரெஸ்ட்ன்னு சொல்லும் பொழுது அது வந்து வெறும் ஒரு 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 சும்மா அப்படியே போய் என்ன பண்றது, ஒரு பெட்டில் போய் படுக்கிறத பத்தி கர்த்தர் பேசல. ஒரு தாத்தா தன் பேரனை கூப்பிட்டு மடியில உட்கார வச்சு தன் பேரனுக்கு கதை சொல்றது வெறும் ரெஸ்ட் தான். ஹலோ, சொல்றது விளக்குதுங்களா? ஓய்வுன்றது வேலை செய்யாம இருக்கிறது இல்லை, இளைப்பாடுறது பேர் ஓய்வு. அப்ப இளைப்பாறுதல்னா என்னன்றதை கர்த்தர் சொல்லி தரார். என்னன்னா, ராஜா இங்க பாரு, இது கடைசியில சொல்றா பாருங்க, யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். என்ன சொல்ல வராரு? அன்னைக்கு ஒரு நாள் நீ என்ன பண்ணு, உன்னுடைய சரீரத்திற்கு ஓய்வு கொடுன்றார். ஹலோ, உண்மையா இல்லையா? பாருங்க, நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன தெரியுமா? நைட்டு தூங்க மாட்டாங்க, நைட் ஆனால் தான் விளாடணும்னு தோணும். உண்மையா இல்லையா? எத்தனை குழந்தைகள் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, நைட் ஆனால் தான் என்ன பண்ணுவாங்க, அப்பா இந்த விளையாட்டு விளாட்லாம், வா அப்பா வாப்பா கண்ணாம்பூச்சி விளாட்லாம். ராஜா 10 மணி ஆகுதுடா தூங்கணும்டா அப்படின்னு நம்ம வந்து கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி படுக்க வைப்போம். பெட்டில் ஒரு 1/2 மணி நேரம் குச்சி விளாடுவான் புள்ள. உண்மையா இல்லையா? இது குழந்தைங்களுக்கு பழக்கம். ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பொறுமையாக அந்த பிள்ளைய நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணியாவது அந்த பிள்ளைய நம்ம தூங்க முயற்சி பண்ண வைப்போம். ஏன் பண்ணுறோம் அப்படி? அந்த குழந்தை ரெஸ்ட் எடுக்கணும். என்னதான் விளையாட உற்சாகமாக இருந்தாலும் ஆசை இருந்தாலும் அந்த பிள்ளை நைட்டு ரெஸ்ட் எடுத்தால் தான் நாளைக்கு காலைல வேலைக்கோ ஸ்கூலுக்கோ இல்லை வேற ஏதாவது வேலைகளோ அந்த பிள்ளை வந்து செய்ய முடியும், உடம்பு ஒத்துழைக்கும். அந்த புள்ள ஆசைப்படுதேன்றதுனால பரவாயில்லைங்க, ஒரு நாள் நைட்டு தானே விடிய விளையாட்டோம் அப்படின்னு விடுவீங்களா? நீங்கள் உங்களுடைய அன்பு என்ன பண்ணுது, அந்த பிள்ளைய ஓய்வு எடுக்க நீங்க வந்து வற்புறுத்துறீங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, அவர் உங்களை வந்து பிள்ளைகளா பார்க்கிறார். என் புள்ள வேலை செய்ய ஆர்வமா தான் இருக்கிறான், எனக்கு தெரியுது. 6 நாள் இல்லை 7ஆம் நாள் கொடுத்தாலும் என் புள்ள வேலை செய்வான். ஆனா என் புள்ள ஓய்வு எடுக்கிறது எனக்கு இஷ்டம்ன்றார். ஹலோ, ஒரு நாள் என்ன பண்ணு, உன் சரீரத்திற்கு ரெஸ்ட் கொடுன்றார். பாருங்க, ஒரு சமீபத்தில் ஒரு கதை கேட்டேன். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு மாதிரி ப்ரெஷரான வேலை, அதுவே ப்ரெஷர் நிறைய பேருக்கு. எப்படி சார் நீ சும்மா இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு,
சும்மா அறியா ஒரு நாள் அப்படின்றாரு. சரிங்களா? பாருங்க, ஒரு முறை நான் இந்த கதையை கேட்டேன், ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. என்னன்னா, ஒரு பிஸ்னஸ் மேனு வாகனத்தில் அவருடைய காரில் போயின்னு இருந்தாராம். அந்த பக்கத்துலேயே வந்து நதி இருக்குது. நதி ஓரமாக வந்து தேங்க்யூ, நதி ஓரமாக வந்து ஒரு ரோடு, அந்த ரோட்டில் அழகாக ஒரு காரில் போயின்னுக்கிறாராம். போய் கொண்டு இருக்கும்பொழுது என்ன ஆகுது, அவர் வந்து அந்த காரில் அந்த நதி ஓரத்தில் வந்து ஒரு மீனவன் வந்து மீன் பிடிக்காம படகுல சும்மா உக்காந்துக்கிறத பார்த்தாராம். இவருக்கு பயங்கர கோவம். என்ன இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, சும்மா உக்காந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கி வந்து அந்த மீனவன்கிட்ட போய் கேட்டாரான். சார், என்ன சார் நீங்கள் வந்து மீன் பிடிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அந்த மீனவன் சொன்னாரான், இல்லைங்க, எனக்கு தேவைப்பட்ட மீன் நான் எனக்கு பிடிச்சிட்டேன், அதனால் இனிமேல் நான் மீன் பிடிக்க தேவையில்லை, அதனால் சும்மா உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரான். அப்படிங்களா? ஏங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா மீன் பிடிக்கலாம்ல அப்படின்னு கேட்கிட்ட உடனே இந்த மீனவன் கேட்குறாரு, மீன் எக்ஸ்ட்ராவை பிடிச்சா நீ நிறையா விற்கலாம், விற்றா என்ன விற்று இன்னும் பணம் வாங்கலாம், இன்னும் பணம் வாங்கி அப்படின்னாராம். பணம் வாங்கி என்ன பண்ணலாம், நீ புதுசாக இந்த சின்ன படகை விட்டுட்டு பெரிய ஒரு படகை வாங்கலாம், அந்த படகை வாங்கி உன்னுடைய வலைகளை நீ இம்ப்ரூவ் பண்ணலாம், உன்னுடைய தொழிலை இம்ப்ரூவ் பண்ணலாம், கூட 2 வேலை செய்கிற ஆட்களை நீங்கள் போடலாம், இன்னும் நீ என்ன பண்ணலாம், இன்னும் கடலினுடைய ஆழத்துக்கு நீ போகலாம். சரிங்க, கடலுடைய ஆழத்துக்கு நான் போய் இன்னும் பெரிய பெரிய மீன்களை பிடிக்கலாம்யா, பெரிய பெரிய மீன்களை பிடிச்சி பெரிய மீனை பிடிச்சி மறுபடியும் பெருசாக வந்து அதை வந்து வியாபாரம் பண்ணி விற்று பணக்காரன் ஆகலாம்யா, பணக்காரனாகி நீ ஆயாசமாக உக்காந்துக்கலாம்யான்னாராம். இப்போ நான் என்ன பண்ணுகிறேன் அப்படின்னாராம். ஹலோ, சில பேருக்கு ஒருத்தவங்க சும்மா உட்கார்றத பார்த்தாலே என்ன இருக்கும், ஆமாம் நான் வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன், ஆனால் நீ என்ன பண்ணுற, பாக்கியவான்க, அவனை ஆசீர்வதிங்க. சரிங்களா? சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா? என்னங்க? ஸோ அப்போ வந்து நீங்கள் மறக்காதீங்க, ஓய்வு நாள் என்பது உங்கள் சரீரத்திற்கு ஓய்வு தருகிற நாள். சொல்லுங்க, என்னதுங்க? சரீரத்திற்கு ஓய்வு தருகிற நாள். 2வது, ஓய்வு நாள் என்பது உங்களுடைய உணர்வுகளுக்கு புது பலன் கொடுக்கிற நாள். சொல்லுங்க, என்னங்க? உங்கள் உணர்வுகளுக்கு, ஓகேங்களா, ரீசார்ஜிங் யுவர் எமோஷன். Sabbath is a day for recharging your emotions. சில யோசனையே வராது, அதீத ப்ரெஷர்னால, அதீத அழுத்தத்தினால உங்களுக்கு என்ன ஆகாது, ப்ரெஷர்னால யோசனையே வராது. ஆனால் ஆமாம் கரெக்டு, புத்தியே வேலை செய்யாது. ஆனால் அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணுங்க பாருங்க, ஒரு 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 அழகாக இப்போ சமீபத்தில் இன்னொரு கதை கேட்டேன். என்னென்னா பாருங்க, எனக்கு காலையில் கதையாக வருது. நான் என்ன பண்ணேன், ஒருத்தர் ஒரு கிளியை வளர்த்தாராம். சரிங்களா? அந்த கிளிக்கு பேர் என்ன வச்சுக்கலாம், சிப்பின்னு வச்சுக்கலாம். சிப்பின்னு வந்து ஒரு கிளியை வளர்த்தார். அந்த கிளி என்ன பண்ணுமோ அழகாக பேசுமா. சரிங்களா? நம்ம சொல்கிறதெல்லாம் அழகாக பேசும். ஒரு தடவை என்ன பண்ணாரா, அந்த கிளியினுடைய கூண்டை வந்து துடைக்கணுன்றதுக்காக இந்த வேக்யூம் கிளீனர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இப்போ இருக்கிறதெல்லாம் இப்படி ரவுண்டாக வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த வாய், அந்த மாதிரி வேக்யூம் கிளீனர், பேட்டரி இருக்கிற வேக்யூம் கிளீனர்லாம் அவர் வந்து போட்டு அந்த வேக்யூம் க்ளீன் பண்ணினே இருந்தார். அந்த கூண்டெல்லாம் க்ளீன் பண்ணார். அங்கே வந்து கொஞ்சம் அழுக்கு அதெல்லாம் இருந்துச்சு. க்ளீன் பண்ணினே இருக்கும்பொழுது திடீர்னு பின்னாடி அவருடைய வீட்டில் ஃபோன் அடிச்சுதான். யாரா அது ஃபோன் அடிக்கிறதுன்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே என்ன ஆகிடுச்சான், உள்ளே வந்து அந்த கிளி வந்து உள்ளே சக்காயிடுச்சு. சக்கானவனே ஒரு திரும்பி பார்த்தா கிளியை காணும், உள்ளே மாட்டின்னு கியான்னு கத்துது. ஐயோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அவசர அவசரமாக அந்த இதை எடுத்து கைட்டி அந்த கிளியை வெளியே எடுத்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் தூசியும் அழுக்கும் குப்பையுமா கிடக்கும். அப்புறம் எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்ணாங்களாம், வேகமாக போயிட்டு தண்ணியில் போய் கழுவுனாராம் அந்த கிளியை. தண்ணியில் கழுவினோடனே பார்த்தா ஏற்கனவே பயத்தில் இருந்தது இன்னும் நடுங்க ஆரம்பிச்சிச்சான், குளிரில் கிட்டு நடுங்குச்சான். நடுங்கின உடனே என்ன பண்ணாரா, நேராக போய் இதை சூடாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, மைக்ரோவேவ்லாம் போடல, அப்படிலாம் யோசிக்காதீங்க. என்ன பண்ணாரா, இந்த ப்ளோ ஹேர் சொல்லுவாங்க இல்லையா, ஹாட் ஹேர், என்னதுங்க, ஹேர் ட்ரையர், தேங்க்யூ. அந்த ஹேர் ட்ரையரில் என்ன பண்ணாங்களாம், அப்படியே இது பண்ணாங்களாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது காஞ்சி போய் இருந்துச்சான். அதுக்கப்புறம் சொல்கிறார் அந்த மனுஷன், என் சிப்பி கடைசி வரைக்கும் பேசவே இல்லைங்க. அதுக்கப்புறம் அந்த தருணத்துக்கு பிறகு பேசவே இல்லை, அமைதியாக என்ன பண்ணுமா, கூண்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு செவுத்தியே பார்த்துட்டு இருக்கோன்னு. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில அந்த கிளி போல நம்மளை வந்து அடிபடுறோம், தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிக்கிறோம். அதுலேருந்து வெளியே வரும்போது பார்த்தா நம்ம பூரா அழுக்கான வந்து நிற்கிறோம். அதுலேருந்து மறுபடியும் ஒரு தண்ணிக்குள்ளே போய் நனைஞ்சு பயத்தில் நடுங்கின்னு இருக்கிறோம். அப்புறம் அதுலேருந்து வெளியே வரும்போது என்ன ஆகுது, சூட்டில் வெந்து ப்ரெஷர் ஆகி ஆட போங்கடா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், விட்டத்தை பார்த்துக்கிட்டு நம்ம இதையாக உக்காந்துடுறோம். கர்த்தர் சொல்கிறாரு, ஓய்வு நாள் எதுக்கு, உணர்வை ரீசார்ஜ் பண்ணுக்க ஒரு டைம்.
6 நாள் நீ அவ்வளோ டென்ஷனில் நீ போகிற எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் என்ன பண்ணு, எப்படி ரெஸ்ட் எடுக்கிறேன்னா வீட்டில் இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து, என் சமூகத்தில் வந்து நீ என்ன பண்ணு, உக்காந்து உன்னுடைய உணர்வுகளை ரீசார்ஜ் பண்ணு, உன் உணர்வுகளுக்கு புது பலனை கொடுன்றார். பாருங்க எவ்வளோ நல்ல கர்த்தர் நம்ம கர்த்தர். பாருங்க, சரீரத்தின் மீதும் நம்மளுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்ட நல்ல கர்த்தர் நம் கர்த்தர். உண்மையா இல்லையா? ஆமென். எத்தனை பேருங்க ஒத்துக்கிறீங்க? பாருங்க, சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருக்கும் இந்த சங்கீதம் தெரியும் இல்லையா? 23 அதில் கர்த்தர் சொல்லும் போது சொல்றாரு, 2:3 வாசிங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, எந்த தண்ணி? சத்தமா சொல்லுங்க. அது என்னங்க அமர்ந்த தண்ணி? தண்ணி உக்காந்துருச்சா? ஓடாத தண்ணி, அமைதியா இருக்கிற தண்ணி. அமைதியா இருக்கிற தண்ணியை நீங்க பாத்துக்கிறீங்களா? கலங்காத நீரை பாத்துக்கிறீங்களா? பாருங்க, கலங்காத நீர்ல தான் உங்க முகம் தெளிவா தெரியும். உங்க வாழ்க்கையும் தெளிவா தெரியணும்னா நீங்க கலங்காம இருக்கணும். ஹலோ, நான் சொல்றது விளங்குதுங்களா? கர்த்தர் என்ன பண்றாராம், என்ன வந்து ஒரு ஆட்டுக்குட்டி போல அவர் நினைச்சுக்கிட்டு என்ன சரியான இடத்துல மேய்க்கணுன்றதுக்காக என்ன பண்றது, மேய்ச்சி தான் ஆகணும் இல்லையா? என்ன பண்றாரு, நம்ம என்ன அழகா வழி நடத்தணுன்றதுக்காக என்னை கொண்டு போய் சேர்க்கிற இடம் எந்த இடம்? அமர்ந்த தண்ணீர், ஸ்டில் வாட்டர். ரிலாக்ஸா போ தம்பி, போய் ரிலாக்ஸா போய் உட்கார் ஒரு நாள். எதுவும் ரொம்ப யோசிக்காது, உடம்புக்கு ரெஸ்ட் கொடு, மனசுக்கு ரெஸ்ட் கொடுன்றார். ஆமேன், ஆமேன். எத்தனை பேருங்க ஒத்துக்கிறீங்க? ஆமேன். ஸோ நம்முடைய குடும்பங்களுக்கு நாம் கற்றுத்தர வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ட். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உக்காருறதுன்றது ஒரு 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 சந்தோஷமான ஒரு காரியம். எத்தனை பேர் வீட்டில் நீங்கள் வந்து டின்னர் டைம்னு ஒன்று எடுக்கிறீங்கன்னு நீங்கள் உங்களே கேள்வி கேட்டுங்க. நான் ஒரு ஆலோசனையாகவே நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி ஒரு நைட்டாவது டின்னர் டைம்னு நீங்கள் ஒதுக்குங்க. டின்னர் டைம்னா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எல்லாம் ஒன்றா உக்காந்துட்டு அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணுறேன் நான், கையில் இருக்கிற கொல்லிக்கட்டையை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது. அது இல்லை, நான் எதை பற்றி பேசுகிறேன், அந்த கொல்லிக்கட்டையை மூடி வச்சுட்டு மனுஷால பார்த்து பேசுங்க, பேசிக்கிட்டே சாப்பிடுங்க. இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, என்னப்பா ஸ்கூலில் என்ன சொன்னாங்க பாருங்க. ஏன்னா 8 மணி நேரம் பிள்ளைங்க ஸ்கூலில் இருக்குது, நாம் ஒரு 8 மணி நேரம் ஆஃபீஸில் இருக்கிறோம். நம்ம எதற்காக வேலைக்கு போகிறோம்? என்னங்க, சம்பாதிக்கிறதுக்காக போகிறீங்க. சம்பாரிச்சு உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் தானே சம்பாதிக்கிறீங்க. வீட்டுக்காக உழைச்சி வீட்டுக்கே வராமல் இருந்தா, ஹலோ, கர்த்தர் அதான் பாருங்க. இந்த நேரத்தில் பாருங்க, நான் வெறும் பிரசங்கம் மட்டும் பண்ணல, வாழ்க்கை நடைமுறையை பேசினுக்கிறேன் சரிங்களா? நம்ம குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்காக தான் கர்த்தர் அழகாக சொல்கிறாருன்னு அது ஒரு டைம் எடுத்துக்க. என்ன பண்ண, ஒரு டின்னர் டைம் மாதிரி எடுத்துங்க. அழகாக உட்காந்து சாப்பிடும்பொழுது கேஷுவலாக ஏதாவது ஒரு விஷயம் பேசுங்க. அப்போ தெரிஞ்சுங்க, ஓய்வு நாள்னு சொல்லும் பொழுது கர்த்தர் 2 காரியத்தை வலியுறுத்துறாரு. என்னது? ஒன்று, உங்கள் சரீரத்தை ரெஸ்ட் கொடுக்க சொல்கிறாரு. 2வது, உங்கள் உணர்வுகளுக்கு புதுபலன் தர சொல்கிறாரு. 3வது, ஓய்வு நாள் என்பது a day to be renewed spiritually, ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் புதுப்பிக்கப்படுவதற்கான ஒதுக்கப்பட்ட ஒரு நாள், ஆவிக்குரிய ரீதியில். சரிங்க, ரீசார்ஜுக்கும் ரினியூக்கும் என்ன வித்தியாசம்? புது பலனுக்கும் புதுப்பித்தலுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் கூகுளில் கொடுத்தீங்கன்னா ரினியூன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கிலீஷ்ல தான் நம்ம காட்டும் புதுப்பித்தல்னு காட்டும். ரீசார்ஜ்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், தமிழில் தான் நம்ம காட்டும் புதுப்பித்தல்னு காட்டும். அந்த லட்சணத்தில் இருக்குது கூகுள். ஓகேங்களா? அப்போ ரீசார்ஜுக்கும் ரினியூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரீசார்ஜ்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை மாதிரி. உங்களுக்கு விட்டமின் கம்மியாக இருந்துச்சுன்னா விட்டமின் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டா உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு குறைஞ்சிரும், சரியாயிடும். ஆனால் ரினியூ புதுப்பித்தல்ன்றதுனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் ஃபேன் இருக்கும், நல்லா ஓடி இருக்கும், திடீர்னு பார்த்தா வந்து ஃபேன் ஸ்லோ ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க, உள்ளே போய் பார்த்தா ரெகுலேட்டர் வீணாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த மொத்த ரெகுலேட்டரை கழட்டிட்டு புது ரெகுலேட்டரை போடுவீங்க.
பாருங்க, நீங்க தேவாலயத்துல அமர்வதும் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல உட்காரும் பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஏற்கனவே பழைய ரெகுலேட்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, உட்கார வைக்கும் பொழுது அந்த தேவையில்லாத சில அசுத்தமான காரியங்கள், உங்களுடைய எஃபிஷியன்சியை குறைக்கக்கூடிய சில காரியங்களை எடுத்துட்டு முற்றிலுமா அதை புதுப்பிக்கிறார். ஆமென், ஆமென். பாருங்க, எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 46:10. 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்களா? அமர்ந்திருக்கிறீங்களா? ஆமா சார், நான் உட்கார்ந்து தான் இருக்கிறேன். அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்றார். என்ன சொல்ல வர்றார்? அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டோன்ட் ஃபிஜிட்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. வாட் டஸ் இட் மீன் பை டோன்ட் ஃபிஜிட்? அமர்ந்திருந்து அப்படின்னா, இப்போ உட்காந்துக்கிறீங்க இல்லையா, நாம நின்று வேர்த்து இருக்க பிரசங்கம் பண்றேன், ஜாலியாக உட்காந்துக்கிறீங்க, அப்படி அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரா? அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள்னா என்ன சொல்றாரு? சொல்லலாம், கொஞ்சம் உட்கார சொல்லலாம். அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள்னா என்ன சொல்றாருன்னா, உன் மனசை அலைப்பாய விடாதன்றார். நான் சொல்ற திரும்ப விளங்குதுங்க? உன் மனசை அலைப்பாய விடாத, அமைதியா உட்கார். ஏன்னா நம்ம மனசு எப்படி தருமா? மனசு இங்க உட்காந்து இருப்பீங்க, ஆனா வீட்டில் இருக்க உங்க மனசு, தண்ணியை நான் திறந்து விட்டேன்னா மூணனா, கேஸை நிறுத்தினா நிறுத்தலையா, கதுவை பூட்டினா இல்லையா, இங்க உக்காந்துக்கிட்டே சார் நீங்க சந்திரமண்டலம் வரைக்கும் போயிட்டு வந்துடுவீங்க சார், இல்லையா? என்னங்க, உண்மையா இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதனால என்ன பண்ணு, அமர்ந்துருன்றார். உன் மனசு எங்க போகக்கூடாது? அலைப்பாயக்கூடாது. உக்கார், உன் மனசை உட்கார வைங்க. உட்கார்ந்து என்னுடைய நான் செய்த கிரியைகளை நீ பாருன்ற. நான் ஆபிரகாமுக்கு செஞ்ச காரியத்தை நீ யோசிச்சுப்பார், நான் ஈசாக்குக்கு செய்த காரியத்தை நீ யோசிச்சுப்பார், நான் யாக்கோபுக்கு செய்த காரியத்தை யோசிச்சுப்பாரு, நான் ரூத்துக்கு செய்த காரியத்தை யோசிச்சுப்பாரு, எஸ்தருக்கு செய்த காரியத்தை யோசிச்சுப்பாரு, அபிகாயிலுக்கு செய்த காரியத்தை யோசிச்சுப்பார், தாவீதுக்கு செய்த காரியத்தை யோசிச்சுப்பாரு, நான் இந்த உலக மனிதர்களுக்கு நான் என்ன செஞ்சேன்றது யோசிச்சுப்பாரு. யோசிச்சு பார்க்க 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 உன் மனசுக்குள்ள என்ன ஆகும்? நம்பிக்கை புதுப்பிக்கப்படும். ஹலோ, மனசுல இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய சோர்வு, ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்தேகம், ஏற்கனவே இருக்கக்கூடிய பயம், ஏற்கனவே இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாத்தையும் கைட்டி போட்டு கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை உங்களுக்கு தருக வல்லவராக இருக்கிறார். அதனால தான் சொல்லும் போது சொல்றாரு, உனக்கு பயத்தின் ஆவியை நான் கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நான் கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நான் கொடுக்கும்போது என்ன பலன், என்ன ஆவியை கொடுக்குறேன்? தெளிந்த புத்தியை ஒன்று கொடுக்குறேன்றாரு. அப்போ நீங்க ஓய்வு எடுக்கும் பொழுது, அன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்காரும் பொழுது நீங்க ஓய்வு எடுக்கிறீங்க. ஹலோ, பாருங்க, நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு வருதே ப்ரெஷரு. ஹலோ, ஐயோ டைம் அடிச்சுங்க, போனுங்க 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 போனுங்கன்னுவாங்க. ப்ரெஷர்லேயே வருது. இல்லைங்க, சந்தோஷமாக ஓடி வரணும். சரி, இப்படி சொல்கிறேனே, 4 மணிக்கு வந்து சண்முகாவில் வந்து இப்போ ஒரு படம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, 4 மணிக்கு டிக்கெட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு போய் நிற்பீங்க? 3 மணிக்கே போய் நிற்பீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். சரிங்களா? ஏன் நிற்கிறீங்க? மிஸ் பண்ணுருவாங்க. நான் முக்கியமான சீன்லாம் மிஸ் ஆகிடும்ல. இப்போ எவ்வளோ தெளிவாகிறாங்க பேர். உண்மைதானே? ஓகேங்களா? 2 மணி நேரத்தை நான் மிஸ் பண்ணுறக்கூடாதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா? நல்ல விஷயம். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், அது 2 மணி நேரத்தோடு முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? அதன் விளைவாக ஒரு வேளை படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, நல்லா இல்லைனா என்ன வரும்? போகும்பொழுது சந்தோஷமாக போயிருப்பீங்க, ஆனால் வரும்பொழுது என்ன பண்ணுவீங்க? உங்கள் 150 ரூபா காசு போயிருக்கும், உங்கள் நிம்மதி போயிருக்கும், கூட தலைவலி வந்திருக்கும், எக்ஸ்ட்ரா அதுக்கு போய் நீங்கள் மெடிக்கல் ஆஃபீஸில் போயிட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஃபார்மசியில் போய் ஒரு பேரஸ்டமாலை வாங்கி போட்டு படுத்து தேவையில்லாத வேலையா? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் இடத்துல வா, அமர்ந்திருந்து அறிந்து கொள், நானே தேவன் என்று அறிந்து கொள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன்.
சொல்லிட்டு அடுத்த வரி சொல்றாரு. வாங்க அடுத்த வரி வாங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் சொல்றாரு. நான் உனக்கு என்ன பண்றேன்? அடைக்கலமா இருக்கிறேன். நான் உனக்கு அஷூரன்ஸ் தரேன்றார். கரெக்டா சொல்லணும். நான் உனக்கு நிச்சயத்தை தரேன். என்னது? நான் உனக்கு உன் வாழ்க்கை, நீ படத்து பிளாக் பஸ்டர் ஆகுமான்னு யோசிச்சுக்கிற, நான் சொல்றேன் உன் வாழ்க்கையே பிளாக் பஸ்டரா மாத்துறேன்றார். ஹலோ, அப்ப யோசிங்க. அப்ப என் ஆர்வம் அங்க இருக்கணுமா இங்க இருக்கணுமா? ஹலோ, அப்போ வர்றதுக்கு சந்தோஷமா வரணும். நீங்க என்ன பார்க்க வரக்கூடாது, இன்னைக்கு என்ன வரும்ன்றது யோசிச்சு வரணும். கடவுள் என் கூட என்ன பேச போறார்? எத்தனை பேர் யோசிச்சுக்க இன்னைக்கு இப்படி ஒரு வார்த்தை வரும்? ஆமீன். எனக்கே நேத்தான் தெரியும். சரிங்களா? அப்போ தெரிஞ்சுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் வருவது என்பது ஒரு ப்ரெஷரான விஷயம் இல்லை, சந்தோஷமான விஷயம். அதை நம்ம ஒரு வகையில் நாங்களும் தப்பு பண்ணியிருக்கிறோம். என்னன்னா, நாங்கள் தான் அதிகமாக ப்ரெஷர் போட்டோம். நாங்கள் அதிக ப்ரெஷர் போட்டதுனால எல்லாம் ஆயிடுச்சு, அட போங்க நான் வரல அப்படின்னு ஓடி போயிடுறாங்க நிறைய பேர். இல்லை, சந்தோஷமாய் கர்த்தருடைய சமூகத்தில் வாருங்கள்ன்றாரு. தாவீது சொல்லும்போது சொல்றாரு, நான் தேவனுடைய வீட்டுக்கு, எப்படி தேவனுடைய வீட்டுக்கு நான் சந்தோஷமா போவேன்றார். ஏன்னா அவருக்கு தெரியுது, உலகத்துல எந்த இடத்தை பார்க்கலும் தேவனுடைய சமூகம் தான் பெஸ்டான இளைப்பாறுதலுக்கான இடம். அங்க போனா என் சரீரத்துக்கு ரெஸ்ட். பாருங்க, சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க எங்களுடைய பாஸ்டர் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நீங்க பிரசங்கம் பண்ணும்பொழுது சில பேர் கொஞ்சம் தூங்குவாங்க. தூங்குறவங்கள பார்த்து எக்காரணத்தை கொண்டும் நீங்க ஏன் தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தாதுன்னுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க என்ன உடல்நிலையில வராங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அவங்க எவ்வளவு உழைச்சிட்டு வந்துக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது. ஏன் ஒரு வேளை சில சமயம் அவங்க நைட்டு பூரா அதீத ஒரு அழுத்தத்தினால, ஒரு குடும்ப பிரச்சனையினால, அவங்களுடைய கடன் தொல்லையினால தூங்காம கூட இருந்திருப்பாங்க. இங்கே சர்ச்சைக்கு வந்த உடனே கொஞ்சம் ஃபேன் போடுற, ஒரு ஏசியை போடுற, கொஞ்சம் காற்று வருது, ரிலாக்ஸ் ஆகுது, பாஸ்ட் பண்ற பிரசங்கம் வேற நல்லா தூக்கம் வருது, ஒரு ரிலாக்ஸாக என்ன பண்ணுறாங்க, தூங்குறாங்கன்னா விட்டுருன்னுவார். அந்த இடத்துல அவங்கள போய் என்ன பண்ணாத, கரெக்ட் சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா, பரவாயில்ல, ஆனால் இப்போ தூங்காதீங்க, கவனிங்க. ஆனால் சொல்கிறேன் நான், சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் ஒரு வேளை ஓர் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தூக்கம் வரலன்னா தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுப்பாரு. வீட்டுக்கு போய் இளைப்பாறுதலாக தூங்குவீங்க. கர்த்தர் சொல்லும் போது சொல்கிறாரு, தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை தருகிறாராம். ஒழுங்கான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா அர்த்தம் வருது? தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையில் தருகிறாராம். அது என்னங்க நித்திரையில் தருகிறார்? ஆபிரகாமுக்கு தூங்கின உடனே 400 வருஷம் ஹிஸ்டரியை சொல்லி கொடுக்கிறார். நித்திரையில் தருகிறார். சாலமோன் தூங்கின உடனே என்ன பண்றாரு, அவனுக்கு தேவ ஞானத்தை கொடுக்கிறார். அதான் சொல்றாங்க, தமக்கு பிரியமானவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரா, நித்திரையில் தருகிறார். நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய பிரஷரின் மத்தியிலையும் நித்திரையும் கொடுப்பார், நித்திரையிலும் கொடுப்பார். ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, ஓய்வுனால நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரெஷரான விஷயம், ஒரு பாரமான விஷயமா பார்க்காதீங்க, சந்தோஷமான ஒரு நாளாக பாருங்க. கடவுளுடைய சமூகத்தில் நான் ஆராதிக்கிற ஒரு நேரம்னு பாருங்க. சரிங்களா? இந்த கட்டளையை தயவு செஞ்சு மீறாம இருங்க. சரி, இப்படி சொல்றேன் நான் ஒரு நாள் மட்டும் பாருங்க, ஒரு நாள் நான் சர்ச்சைக்கு வரலன்னு வச்சுப்போமே, நமக்கு பெருசா நமக்கு தோணாதா? சரி, இந்த வாரம் என்ன அடுத்த வாரம் வந்துக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுமா இல்லையா? இப்போ நான் இப்படி சொல்றேன் என் மனைவி கிட்ட, சொல்லும் கோச்சிக்காதம்மா, இன்னைக்கு ஒரு நாள் நான் விபச்சாரம் பண்ணிக்கிறேன், அடுத்த வாரத்துல இருந்து நான் உனக்கு உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? 10 கட்டளையில் தான் அதுவும் வருதா இல்லையா? அந்த அம்மா விளக்கமாரில் தான் தொத்துவாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா? 10 கட்டளையில் ஒரு கட்டளை என்னங்க? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கர்த்தர் என்ன சொல்றாரு, அதை அனுசரின்னு சொல்றாரு. நீ என்ன பண்ணு, குடும்ப வாழ்க்கையில ஒழுங்காருன்றார். நம்ம என்ன பண்றோம், எல்லாத்துக்குமே டேக் பிரைஸ் வைக்கிற மாதிரி பிரமாணத்துக்கும் டேக் பிரைஸ் வைட்டோம். இப்போ பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லும் பொழுது, எப்படி சார் பொய் சொல்லாம எப்படி நான் வாழ்க்கையை கடக்க முடியுமா? தினமும் காலையில் என் மனைவியை பார்த்து நீ அழகா இருக்கன்னு சொல்றேனே, என் மனைவி ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை நான் பொதுவாக நான் சொல்கிறேன், சரிங்களா? அந்த மாதிரிலாம் நான் சொல்கிறேனே, பொய் சொல்லாமல் எப்படி சார் நான் சமாளிக்க முடியும்? நான் வேலைக்கு போகிறேன், நான் வியாபாரம் பண்ணுறேன், எப்போம்மா வாங்கினது? இப்போ தான் நான் சுட்டு தோசை அப்படின்னு வாங்க. அந்த மாதிரிலாம் பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், பரவாயில்ல, அதை மீறினா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை.
அப்படின்னு கர்த்தர் சொன்னாரா? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக ஒரு வேல்யூ. விபச்சாரம் விபச்சாரம் எப்படிங்க வாயால் உங்களால் சொல்ல முடியுது? ஹலோ, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்றது எவ்வளோ முக்கியமோ, களவு செய்யாதிருப்பாயாகன்றது எவ்வளோ முக்கியமோ, அதே போலதான் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, அதே போலதான் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஹலோ, அதை நீங்கள் எப்படி பார்க்கக்கூடாது? ஒரு வாரம் வரலாம், என்ன பாஸ்டர் கோச்சிக்க மாட்டார், ஆனால் உங்கள் தேவன் துக்கப்படுவார். எனக்கு என் பிள்ளைய ஒரு நாள் பார்க்கலன்னா எனக்கு மனசு சோர்ந்து போயிடும். அந்த பிள்ளைய முகத்தை நான் பார்க்கணும். மனசார திட்டினா தான் எனக்கு தூக்கமே வரும். ஹலோ, சொல்கிறேன் சரிங்களா? அப்போது உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனாக எனக்கே என் பிள்ளைய தினமாக பார்க்கணுன்ற ஆசை இருக்கும்போது, கர்த்தருடைய சாயலின்படியே படைச்ச அவருடைய பிள்ளைகளை அவருடைய சமூகத்தில் வந்து அவர் பார்க்கணுன்னு எவ்வளோ எதிர்பார்ப்பார்? ஹலோ, சோத்திரம். இன்னொரு வசனம் எடுத்துக்கலாமா? ஏசாயா 58:13. ஏசாயா 58:13. இதில் தெரியுதுங்களா உங்களுக்கு? டிவியில் படிக்க முடியுமா? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. இங்க பாருங்க, இதுல எத்தனை தடவை உனக்கு இஷ்டம், உன் தேவை, ஒன்னுன்ற வார்த்தை வருதுன்னு பாருங்களேன். உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து. உன் சொந்த பேச்சை, இது என்னங்க அது? உன் சொந்த பேச்சு ஏங்க, நான் பேசுறது எல்லாமே சொந்தமாக தான் பேசுறேன். அப்ப சொந்த பேச்சு பேசக்கூடாது, பேசவே கூடாதா? அப்படி இல்லை. ஆபீஸ்ல இருக்கிற கதை, மற்ற கதை எல்லாத்தையும் அதை எடுத்துட்டு வந்து மறுபடியும் அந்த ஓய்வு நாள்ல பேசாதன்றார். அதான் சொந்த பேச்சு. ஒரு நாள் முடியாத நீ கட்டிருந்த மனைவிய ஆபீஸ் இல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஆபீஸையே கட்டின்னு அழுன்னுவாங்க. கர்த்தர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு அந்த வேலையை டைவர்ஸ் பண்ணிட்டு சந்தோஷமா உன் பொண்டாட்டியோட சந்தோஷமாயிரு, உன் புருஷனோட சந்தோஷமாயிரு, உன் பிள்ளைகளோட சந்தோஷமாயிரு, உன் குடும்பத்தோட சந்தோஷமாயிருன்ற. அதான் என்ன சொல்றாரு? உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும். என்னது? எப்படி ஓய்வு நாளை? எப்படிப்பட்ட நாள்? மனமகிழ்ச்சியின் நாள் என்றும். மனமகிழ்ச்சி நாளா? ஆமென். சத்தம் வரலையே. ஆமென். நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அடுத்த வசனம் இருக்கா? அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பது எப்படி? சொல்லுவாங்களே நிறைய பேர், நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். எப்படி இருக்க முடியும்? சொல்றாரு, வா என் சமூகத்துக்கு வான்றார். ரெஸ்ட் எடு, ரிலாக்ஸா இரு. உன் இருதயத்துக்கு ஒரு புது பலன் அடையும். உனக்கு உன் சரீரத்திற்கு ஒரு புது பலன் உண்டாகும். உன்னுடைய ஆத்துமாவுக்கு உன் ஆவிக்கு ஒரு புது பலன் உண்டாகும்னு சொல்றார். ஹலோ, ஆமீன். ஸோ பாருங்க, இதை வந்து வேற வழியில் சொல்லணும்னா என்ன சொல்ல வர்றாரு கர்த்தர்? ஓய்வு நாளை அனுசரி அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க ஒரு வார்த்தையை சொல்றீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது. என்ன தெரியுமா சொல்றீங்க? என் வாழ்க்கையில கடவுளே நீங்க தான் ஃபர்ஸ்ட்ன்றீங்க. ஆமென். ஹலோ, என்ன சொல்றீங்க நீங்க? கடவுளே நீங்க தான் ஃபர்ஸ்ட். நான் திரும்ப அந்த உதாரணத்தை சொல்றேன். படத்துக்கு நீங்க வேகமா ஓடுறீங்கன்னா எதற்காக ஓடுறீங்க? உங்களுடைய ப்ரியாரிட்டி தமிழ்ல என்னப்பா? முதன்மை. ஓகேங்களா? உங்களுடைய முதன்மையை அங்கே வச்சுக்கிறதுனால உங்களுக்கு பிரியமா நீங்கள் ஓடி போறீங்க. பரவாயில்ல, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல. அந்த மனுஷன் மதிக்கவே மாட்டான். இல்லைங்க, அடுத்த ஷோ, இந்த ஷோ முடிச்சுட்டு கதவு திறந்தா தான் நான் உள்ளே விடுவேன். சார் நான் வச்சுக்கிறேன் சார், டிக்கெட்லாம் கரெக்டாக வச்சுக்கிறேன் சார். பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க, வெளில வாசல்ல நில்லுன்னுவான். நம்மளை மதிக்கவே மாட்டான் ஒரு பொருட்டாவே. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? பரவாயில்லைங்க, தலைவர் படங்க, நான் வெயிட் பண்ணுறேங்க அப்படின்வாங்க. உண்மையா இல்லையா? நமக்கு அது பெருசாக கஷ்டமாக தெரியல இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, என் சமூகத்துக்கு வருது அதை விட சந்தோஷமான விஷயம் ஏன்? அப்போ உன் வாழ்க்கையில என்ன பண்ணு?
என்ன ஃபஸ்ட்டு வையின்றார். அப்போ நீங்கள் வந்து கடவுளை ஃபஸ்ட்டு வைக்கிறீங்கன்றதை எப்படி நீங்கள் உங்களை அதாவது இப்படி சொல்கிறேனே, வெறும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது. போய் அவங்கள நல்ல ஹோட்டலில் கூட்டின்னு போங்க. ஹலோ, பீச்சுக்கு கூட்டின்னு போங்க. டெய்லி காலைல அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி ஐ லவ் யூ சொன்னால் மட்டும் போதுமா? சரி, நான் இப்படி சொல்கிறேன். கர்த்தரே ஒரு பிரசன்னத்தை வெளிப்படுத்தி, செல்லம் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கதவு முடிக்கிறேன், எப்படி இருக்கும்? எதுவுமே செய்யல. அன்பை செயலினால் வெளிப்படுத்த முடியும் நான் என்று சொல்லுகிறேன். ஹலோ, நீங்கள் வெறும் அன்பு அன்பு அன்புன்னு சொன்னீங்கன்னா, அன்பு உண்மையான அன்பு எங்கே தரமா இருக்குது? செயலில் அன்பு வெளிப்படுகிறது, புரிதல்லையும் அன்பு வெளிப்படுகிறது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? எப்பா நீ என்னை லவ் பண்ணுறன்னு நீ சொல்கிற இல்லையா, ஐ லவ் ஜீசஸ்ன்னு பாடுறீங்க, நேசிக்கிறேன் அப்படின்லாம் பாடுறீங்க. வாயில் மட்டும் இருக்காமல் என்ன பண்ணுங்க, வாப்பா கடவுளோட சமூகத்துக்குன்றார். அமேன். ஸோ நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்துறேன். கோயிலை பார்க்குறது முக்கியம் இல்லை, சாமியை பார்க்கணும். ஹலோ பாருங்க, இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் ஒரு சட்டத்தை உருவாக்குறாரு. அந்த சட்டத்துக்கு சப்லாஸ் அதாவது துணை சட்டங்கள் உபசட்டங்கள்ன்ற மாதிரி சட்டங்களாக உருவாக்கி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சட்டங்களை உருவாக்கிட்டாங்க. அந்த சட்டங்களை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க? லூப் ஹோல்ஸை உருவாக்குறாங்க. எதுக்கு? கடவுள் சொன்ன பிரமாணத்தை மீறுவதற்கு லூப் ஹோல்ஸ் சட்டத்தில் உருவாக்குறாங்க. அப்போ உருவாக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பயங்கரமாக கோபப்படுறாரு. என்னையா இவ்வளோ மதத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடவுளுக்கு விரோதமாக. அதனால தான் வந்து தேவாலயத்துக்கு போகும்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நான் யோசிச்சு பார்க்குறேன், மேஜையை புரட்டி போட்டார்னு வருதா பைபிளில்? மேஜையெல்லாம் தூக்க முடியாதுங்க, 4-5 பேர் வேணும் அந்த மேஜையை தூக்குறதுக்கு. அப்போ எவ்வளோ கோவத்தில் இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. மேஜையை திருப்பி போட்டு சாட்டை எடுக்கிறாராம் தலைவர். எடுத்துட்டு ஏசு சொல்றாரு, இது யாருடைய வீடுன்னு சொல்றாரு? என் பிதாவின் வீட்டை என்னவா மாத்திட்டீங்க? அது என்னங்க கல்வர் கொகையா மாத்திட்டீங்க? இந்த கொள்ளைக்காரங்களாம் எங்க போய் வந்து காசை வந்து எண்ணுவாங்க? கொகையில போய் எண்ணுவாங்க. இவங்க என்ன பண்றாங்க? அநியாயமா சர்ச்சுக்குள்ள வந்து வியாபாரம் பண்ணிட்டு அந்த காசை என்ன எண்ணினுக்கிறாங்க. யாரு? பரிசேயர்கள், பரிசேயருடைய ஆட்கள். அப்போ பார்க்கும் பொழுது அவருக்கு கோபம் தாங்க முடியல. அவர் இந்த மாதிரி செய்கிறாரே இல்லையா? என்னங்க? ஓ ஓகே. அப்போ வந்து எதுக்காகனா அவர் வந்து இந்த மதத்தின் மீது அவர் பயங்கர கோபமாக இருக்கிறாரு, பரிசேயர்கள் மேலே பயங்கர கோபமாக இருக்கிறாரு. மனுஷங்களை என்ன பண்ணுறாங்க? தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு இவங்களே தடையாக இருக்கிறாங்க. எப்படின்னா, இப்போ சமீபத்தில் நான் இந்த விஷயத்தை நான் கேட்டேன். என்னன்னா, இந்த பரிசேயர்கள் ஒரு மேட்டர் பண்ணுவாங்களாம். என்னன்னா, தேவாலயத்துக்கு காணிக்கை எடுத்துன்னு வருவாங்க இல்லையா, இந்த ஆடுகளை எடுத்துன்னு வர்றது வழக்கம் இல்லையா. இந்த யாம் கிப்பூர்னா வந்து பாவ நிவாரண நாள்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுகிறது. அதை குடும்பமாக என்ன பண்ணுவாங்க? ஆடு எடுத்துன்னு போய் பலியிடுவாங்க. அப்போ பலியிடும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு பழுதற்ற ஆடாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்களாம்? இந்த ஆடை எடுத்துன்னு போயிட்டு பரிசேயர்கள்கிட்டயோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆசாரியர்கள்கிட்ட காட்டுவாங்க. காட்டும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆசாரியர்கள் செக் பண்ணிவிட்டு, இல்லைங்க இது நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது பழுதாக இருக்குது, அதனால என்ன பண்ணுங்க, இந்த ஆட்டை விற்றுருங்கன்னு சொல்லுவாங்களாம். இப்போ அந்த ஆட்டை என்ன பண்ணியிருப்பாங்க? வீட்டிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. அது என்ன ஒரு 100 ரூபாய்க்கு வந்து வாங்கி செலவு பண்ணி அதை வாங்கி வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? இதை வந்து சரி நான் தான் பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, சரி விற்றுருவோன்னு சொல்லிட்டு அங்கே சர்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கடை இருக்குமா, தேவாலயத்தில் ஒரு கடைக்கு விற்பாங்களாம். எவ்வளோ விற்பாங்களாம்? 20 ரூபாய்க்கு விற்பாங்களாம். திரும்பவும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம்? சார் இப்போ எங்கிட்ட ஆடு இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு இந்த ஆசாரியர் என்ன சொல்லுவாராம்? நான் ஒரு கடை சொல்கிறேன் பாருங்க, அந்த கடையில் போங்க, சூப்பராக வந்து என்ன இருக்கும்? ஆடுகள் இருக்கும், நீங்கள் அங்கே போய் வாங்கிங்கன்னு சொல்லுவாங்களாம். போய் பார்த்தா அங்கே ஆடு இருக்குமா, அந்த ஆட்டை 1000 ரூபாய்க்கு விற்பாங்களாம். இவர் எவ்வளோ ரூபாய்க்கு ரெடி பண்ண எடுத்துன்னு வந்தார்? 100 ரூபாய்க்கு எடுத்துன்னு வந்தார். எவ்வளோ ரூபாய்க்கு விற்றாரு? அதே தேவாலயத்தின் வாசலில் வந்து இன்னொரு கடையில் எவ்வளோக்கு விற்கிறாங்க? அதே ஆடை. இயேசு கிறிஸ்துவுக்கு அவரால் இந்த இந்த அநியாயத்தை தாங்க முடியல. இவங்க என்ன ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷங்கள்லாம் சரி வேற வழி இல்லை, நம்ம இவ்வளோ தூரம் கடந்து என்ன பண்ணிட்டோம் வந்துட்டோம்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற மொத்த காசையும் எடுத்து அந்த ஆட்டை வாங்கி பலியிட்டுருவாங்களாம்.
பலியிட்ட பிறகு திரும்ப ஊருக்கு போக காசு இல்லாம அங்க பிச்சை எடுப்பாங்களாம். வேதத்துல நிறைய பேர் நீங்க பார்க்கலாம், ஒரு பிச்சைக்காரர் இருந்தாங்க. எரிகோவில் ஒரு பிச்சை எடுப்பவர் இருந்தார் அப்படின்லாம் வரும். இதுல எருசலேம்ல ஒருத்தர் பிச்சை எடுத்து இருந்தாரு, கண்ணு தெரியாம இருந்தார் அப்படிலாம் நீங்க வாசிப்பீங்க இல்லையா? ஏன் சார் அவங்க பிச்சை எடுக்கிறாங்க? பிச்சை எடுக்கிற நிலைமையில விட்டுறது யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு இதன் மேல கோவம். என்ன கோவம்? நீ சம்பாதிக்காம போ, அது மேட்டர் இல்ல. நீ உன் சம்பாதித்ததுனால தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கே ஒருத்தன் பயப்படுறான். ஐயோ இங்க வந்தா என்னுடைய பாக்கெட்ல இருக்கிற மொத்த காசும் போயிடும்பா, நான் வரவே இல்லைன்னு ஓடி போறாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றார்? நான் உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன், நான் உன்னை கீழாக்காம மேலாக்குவேன், நான் உன் களஞ்சியத்தை ஆசீர்வதிப்பேன். இல்லையா? சொன்னாரா இல்லையா? நீ கடன் வாங்காத இருப்பாய், கடன் கொடுக்கிறவனா இருப்பாய்லாம் சொன்னாரு. கேட்கிற மட்டும் தான், ஆனா செய்யறது போற அப்படி இல்லை. கர்த்தர் சொல்றாரு, இப்படி பிரஷர்ல இருக்கிற மனுஷங்களை பார்த்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? அதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்க இல்லையா? அந்த வசனம் இருக்கா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்த வசனம் 30 வரைக்கும் பாருங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் நிச்சயம் கொடுக்கிறார். ஆமென். அப்ப தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாய் இளைப்பாறுதல் உண்டாகிறது. அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு கடவுள் ஒரு இளைப்பாறுதலை தரார்? தேவனுடைய சமூகம் என்பது ஒரு இளைப்பாறுதலின் நேரம் என்பது எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமென். ஆமென். உங்களை மாத்திக்கிறதுக்கான இடம் தான் இந்த இடம். உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்கிற இடம் தான் இந்த இடம். அப்போ நீங்க தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க. சமூகத்துக்கு இளைப்பாறுதல் தருகிறவரை பாருங்கள். என்ன இல்லை, யாரை பார்க்கணும்? இளைப்பாறுதல் தருகிறவரை சந்தியுங்கள். நீங்க ஒருவேளை தேவனுடைய சமூகத்துக்கு வரலனாலும் பரவாயில்ல, ஆனா இளைப்பாறுதல் தருகிறவரை நீங்கள் சந்தியுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். அவரை சந்திச்சிட்டீங்கன்னா நீங்க தேடி ஓட ஆரம்பிச்சிருவீங்க, எங்க இருந்தாலும் ஓடுவீங்க. ஆமென். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், பாண்டிச்சேரியில் அந்த படம் ஓடலன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கடலூருக்கு போய் அந்த படத்தை பார்த்துட்டு வந்தான். அந்த மாதிரி தான் நான் கடவுள் யார் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவருடைய வார்த்தையை நான் தெரிஞ்சுக்க நான் எங்கே இருந்தாலும் ஓடி வருவேன். ஆமென். ஏன்னா இங்கே தான் எனக்கு உண்மையான ரெஸ்ட் எனக்கு இருக்குது, எனக்கு இங்கே தான் உண்மையான சமாதானம் கிடைக்குது, இங்கே தான் எனக்கு உண்மையான இளைப்பாறுதல் கிடைக்குதுன்னு நீங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். ஆமென். ஸோ கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். மறந்துடாதீங்க, இளைப்பாருங்கள், ரெஸ்ட் எடுங்க, கர்த்தருக்குள் ரெஸ்ட் எடுங்க. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்கலாம்.